ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை காலைல வந்து இன்றைக்கி குரு பௌர்ணமி, அதனால் காலைல எழுந்து வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணியாச்சு. பாருங்கள், சாமிக்கு பூலாம் போட்டு கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் லஞ்சு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கேரளா ரைஸ் வந்து செய்யலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு ஈஸியாக வேலை ஆகுது. அதனால் ஹாட் வாட்டர் அந்த பக்கம் வச்சுட்டு கேரளா ரைஸ் வந்து ஒரு 2 கப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த பக்கம் பீன்ஸ் சாம்பார் செய்யலான்ட்டு பருப்பு இந்த பக்கம் 1 கப்பு துவரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதுங்களும் ஹாட் வாட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுங்களும் வந்து இதில் கேரளா ரைஸில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஊறினா நல்லா வேகும், இல்லைன்னா வேகாதுங்க. இந்த பக்கம் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டா சீக்கிரம் வேலையாகிடும். அதனால் இதை மாதிரி நான் இன்னிலேருந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து சாம்பார் வச்சுட்டு கேரட் பொருட் பண்ணிடலான்னு அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணலான்னு வச்சுட்டேன். அதுங்களும் பாருங்கள், பருப்பு விசில் வந்துடுச்சு. நம்ம கத்திரிக்காய் எடுத்தால் ஆனால் கத்திரிக்காயெல்லாம் வீணாக இருந்துச்சு, அதில் கீழே போட்டுவிட்டேன். எனக்கு மட்டும் கோவக்காய் பொருள் பண்ணிடலான்ட்டு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் கோவக்காய் பொருள் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் 1/4 kg மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா இந்த பக்கம் வந்து கேரட் பொருள் பண்ணிக்கலான்ட்டு ஒரு வானலை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அம்மா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு அம்மா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு அம்மா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு 4-5 கறிவேப்பிலை சேர்த்துட்டு அம்மா வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் வந்து துருவி வச்ச கேரட்டில் வந்து இதில் சேர்த்துட்டேன். நல்லா கலக்கி விட்டுடுங்க. அதுங்களும் பாருங்கள், பருப்பு ரெடியாகி வந்துடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம மசிக்கணும் கூட அவசியம் கிடையாது, நல்லா வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. அப்புறமா சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு குண்டானை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிட்டேன் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜாம் தக்காளி தான் இது. நல்லா தக்காளி வதங்கினோடனே நான் உரித்து வச்சு பீன்ஸில் சேர்த்துட்டு நல்லா காய் நல்லா எண்ணெயில் வேகட்டால் பார்த்தா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். ஆமாம், இதுலேயே கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டேன் பாருங்கள். பருப்பு நல்லா வந்திருக்கு. நல்லா கலக்கி விட்டுட்டு பீன்ஸில் வதங்கினோடனே நம்ம கலக்கி வச்ச பருப்பு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாம்பார் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. புளி வந்து சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன். நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டேன் சாம்பாருக்கு. நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டோங்க. இது நல்லா இந்த பக்கம் கொதிக்கிட்டோம். அதுங்களும் இந்த பக்கம் கேரட் ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவிட்டு இந்த பக்கம் நான் இறக்கி வச்சுட்டேன். கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். அந்த பக்கம் கேரட் பொருள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறமா இந்த பக்கம் வந்து கோவக்காய் பொருள் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபேன் வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்துனா ஒரு சின்ன வானலை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவில் சேர்த்துட்டேன். நல்லா வதக்குங்க, எண்ணெயில் நல்லா வதங்கணும் கோவக்காய், அப்போ தான் நல்லா வரும். அதுலேயும் வந்து சாதத்துக்கு இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் சாம்பாரும் ஆகிடுச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வரட்டும், போதும், சாம்பார் ரெடி ஆகிடுதுங்களா பாருங்கள். ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் சாம்பார் ரெடியாக வந்துடுச்சு பாருங்கள். சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. அப்புறமா கோவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டால் நல்லா இது மாதிரி கோவக்காய் போல் நல்லா ரெடி ஆகிடும், முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், சாப்பாடு வீடியோ. மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நண்பர்களே, பாய்.